படம் சூப்பரா இருந்துச்சு. படத்தை அந்த தேர்தலுக்கு வர 19ஆம் தேதிக்குள்ள இந்த படத்தை வந்து பார்க்கலாம். படத்தை பார்த்தவங்க காசு வாங்க மாட்டாங்க. படத்தை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க, நல்லவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்ட விஷயம் என்ன? படத்துல ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்டது காசு இருந்தா இந்த மாதிரி ஓட்டை விற்க கூடாது, நீங்க தெளிவா இருக்கணுங்கிறது மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. யாரோட கேரக்டர்? எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. சுரா சூப்பரா பண்ணிருந்தாப்ல, நல்லா இருந்தது. 2 மணி நேரம் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது இதுதான் படத்துல சொல்லியிருக்காங்க. 2 மணி நேரம் படம் பார்த்துட்டு வந்தீங்களா? படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது இதுதான் சொல்லியிருக்காங்கன்னா மெசேஜ் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லுங்க? மெசேஜ் வந்து ஓட்டுக்கு அவசரம் காசை கொடுத்து வாங்கக்கூடாது, நம்ம 5 வருஷத்துக்கு அவசரம் ஒரு ஓட்டு விற்க கூடாது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. பாலிடிக்ஸ் பத்தி தான் இருக்குது. ஓட்டுக்கு வந்து நம்ம காசு வாங்கிட்டு பண்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அது தப்புங்கிறது காமிச்சிருக்காங்க கடைசியா. வேற என்ன அவங்க ஒரு படம் பார்த்தீங்களா? என்ன மெசேஜ் சொல்லியிருக்கீங்க? மெசேஜா? நமக்கு தான் மெசேஜ் என்னன்னா, நம்மளுடைய உரிமை ஓட்டு போடுறது. கண்டிப்பா நம்ம காசு வாங்கிட்டு பண்ணக்கூடாது. கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் தான். இது இப்போ கரெக்டா எலெக்ஷன் டைமுக்கு ரிலீஸ் பண்ணது ரொம்பவே நல்ல கரெக்டான டைம் தான். படத்துல யாரோட கேரக்டர்? எல்லார் கேரக்டருமே நல்லா தான் இருக்கு. ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால நல்லா இருக்கு. எல்லாரோட கேரக்டருமே எல்லாருமே அவங்க கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஒரே ஒரு பாட்டு தானே. ஓகே, நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இந்த இப்போதைக்கு இந்த நிலைமை எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நல்லா இருந்துச்சு. ஒரு எலெக்ஷனை பத்தி தான் மக்கள் வந்து எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜனநாயகத்தை பத்தி நல்லா பேசியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. யாரோட கேரக்டர் வந்து எல்லாமே நடிச்சிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. குறை சொல்ல முடியாது. நல்லா தான் இருந்துச்சு. ஓட்டு போடக்கூடாது அப்படின்றத மெயினா சொல்லியிருக்காங்க. அதே காமெடியோட சொன்னதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. யாரோட கேரக்டர் பிடிச்சிருக்கு படம் பார்க்கும்போது? எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சேனலை பார்க்குற பார்வையாளர் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். காசு கேட்டு காசு கொடுத்து ஓட்டை விற்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு கருத்து பதிவு. காசு நீ எவ்வளவு கொடுத்தாலும் நான் ஓட்டு போட மாட்டேன், நான் என் ஓட்டை விற்க மாட்டேன்றத ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. நல்லா உழைச்சிருக்காங்க. நல்லா எல்லாருமே நல்லா அருமையா பண்ணியிருக்காங்க. யாருமே தொய்வு இல்லை, ரெட்டை எடுத்த வசனம் இல்லை. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். சிறந்த அவார்டு கூட ஹீரோ கிடைச்சிருக்கு. அவரை பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய பாதை பார்த்திபன் சாரை பார்த்த மாதிரி ஒரு யாபகம் கிடைக்குது. அந்த பார்த்திபன் சார் உயரத்துக்கு அவரும் ஹீரோவும் போகணும்னு நான் எல்லாமே வேண்டிக்கிறேன். ஜெயிச்சவங்க பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. எங்களை மாதிரி சின்ன சின்ன இளைஞர்களும் சினிமாக்காக வேண்டி விரும்பி அம்மாவோட சோறு சாப்பிட்டு இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு வேலை பட்டியா இருந்துட்டு கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு கரெக்டாக படுத்துக்கிட்டு இன்னும் 2000 நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம். நானும் பல படங்கள் பண்ணியிருக்கேன், உழைச்சிருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்கேன், டச்சப்பா இருந்திருக்கேன், எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி உங்க பார்வை இந்த மாதிரி புதிய முகத்தை வச்சு நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து கோஆபரேட் பண்ணி இந்த மாதிரி படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போய் வெற்றிபெறம் ஆக்குனீங்கன்னா கொஞ்சோண்டு லாபம் கிடைச்சா கூட தயாரிப்பாளர் அடுத்தடுத்து படம் பண்ண தயாரா காத்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த இயக்குனர் பார்க்கும்போது கே.எஸ். ரவிக்குமார் சார், விக்ரமன் சார் 5 பேரை வச்சு புதுமுகத்தை உருவம் பண்ணி அப்ப எடுத்த படம் மாதிரி யாவும் இருக்கு. அதனால ஒரு பக்கம் மாத்திக்க ட்ரெண்ட் எவ்வளவு மாறிட்டே இருக்கு, எவ்வளவு மாறிட்டே இருக்கு. ஜெயிச்ச முன்னாடியே போயிட்டு டேட் இல்லாம உட்காந்துருக்கீங்க. எங்களை மாதிரி பசியும் பட்னியும் ஆட சின்ன சின்ன ஹீரோஸ் இருக்கா, ஹீரோயின்ஸ் இருக்கா, வில்லன் இருக்கா, காமெடியன்ஸ் இருக்கா, எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஏன் தூக்கி விடக்கூடாது? எங்க அப்பா தயாரிப்பாளர் கிடையாது, எங்க அம்மா டைரக்டர் கிடையாது. ஆணித்தரமா அழுத்த திறந்தமா நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி சொல்லுது என்னன்னா, காசு கொடுத்தாலும் நான் ஓட்டு போட மாட்டேன், காசு வாங்கிட்டு கேட்ட ஓட்டு கேட்காத அப்படின்றது ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. மிகவும் அருமையா இருக்குங்க. ஆனா அவர் சொன்ன நல்ல விஷயமா இருக்கு. எங்க பின்னாடி ஒரு காமெடி கொண்டு வந்தாரு. யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோ, அந்த காசை லாஸ்ட்ல எண்ணி பாரு, அதுல யாரு காசு அதிகமா தெரியுதோ அதிகமா இருக்குதோ அந்த ஓட்டை அவனுக்கு போடு அப்படின்றாங்க. மாற்ற முடியாத மாறதுக்கு ஒண்ணுமே இல்லை. யாரும் எளிவருக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷ்ல ரொம்ப இங்கிலீஷ்ல போயிட்டுலாம் வரல. யாரும் ஆணித்தரமா சொல்லுங்க, காசு விட்டா நான் ஓட்ட பார மாட்டேன், உனக்கு என்ன வேணும்ப்பா அப்படின்றாப்ல. அவனுக்கு சேர்த்து கூட வாங்கிப்பா, ஓட்டு போடுப்பான்ற மாதிரி தெளிவா சொல்லிருக்காங்க. பாமர மக்கள் ரிச்சா ஓட்டுறவங்க, குப்பை பொறுக்கி ஆட்டோ ஓட்டுறவன், ஏழை எளியோர் எல்லாருக்கும் பதிவு பண்ற மாதிரி சுத்தமான தமிழ் வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. இங்கிலீஷ் வார்த்தை இல்ல. நல்ல படம், நல்ல படத்தை போய் தியேட்டர்ல வந்து பாருங்க, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. இந்த சேனலை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி வேற லெவலுக்கு கொண்டு போங்க. எல்லாம் இறைவன் இருக்கா, எல்லாருக்கும் நல்லது நடக்கும். நன்றி. படத்தோட ஓட்டுக்கு காசு வாங்குறேன்னு சொல்லிருக்காங்க. நல்ல மெசேஜ் சொல்லிருக்காங்க. இப்ப இருக்கிற நடைமுறையில என்ன நடக்குதுன்றது எடுத்து காமிச்சிருக்காங்க. அது படம் நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. யாரும் அப்படி கம்மியா பண்ணாங்க அப்படி பண்ண சொல்றது இல்லை. எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. டீம் ஒர்க் சூப்பர்.
ஓகே, ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா இருக்கு, நல்லா பிடிக்கிறாங்கப்பா. மியூசிக் எப்படி இருக்கு சார்? சூப்பரா இருக்குப்பா. படம் நல்லா இருக்கு. படத்துல என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க? அதான் எலெக்ஷனுக்கு பைசா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கருத்து தான். அரசியல் இப்ப இருக்க அரசியல் பத்தி என்ன பேசியிருக்காங்களா? எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. ஓகே, 2 மணி நேரம் படம் பார்த்தீங்க, இதுதான் மெயின் என்ன சொல்றது? அதான் தப்பா எதுவும் செய்யக்கூடாது, எந்த வேலையும் பணத்துக்காக பண்ணக்கூடாது. அதான் யாரோட கேரக்டர் பிடிச்சிருக்கு படம் பார்த்தீங்க? எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. சென்டல் ஃபேமிலியோட பார்க்கலாமா? சூப்பரா இருக்கும். படம் சூப்பரா இருக்கு. ஒரு 2 டைம் பார்க்கலாம். இந்த ஓட்டு எலெக்ஷனால இந்த படம் இருக்கு, சரியா இருக்கு, நல்லா இருக்கு. படம் நடிச்சிருக்காங்க, எல்லா புதுமுகம் நல்லா நடிச்சிருக்காங்க. அரசியல் பத்தி என்ன பேசுறீங்க? அரசியல் பத்தி தான் எடுத்து அந்த படம், அதனால தான் கரெக்டா தான் எடுத்தாங்க. கரெக்ட், நல்லா இருக்கு படம். ஓகே, யாரோட கேரக்டர் பிடிச்சிருக்கு படம் பார்த்து? அது லாஸ்ட் டைலாக் விட்டார் பாருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஓட்டி விற்கக்கூடாது, நம்ம இது சொல்ல பற்றி லாஸ்ட் டைலாக் அம்மா பொண்ணு அவரு, அது ரொம்ப பிடிச்சி லாஸ்ட்ல. ஓகே, மியூசிக் எப்படி இருக்கு? ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்துல என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க? இருக்கிற படங்கள் வாங்க, படம் வாங்கக்கூடாது. ஒரு 2 மணி நேரம் படம் பார்த்தீங்க, அதுல முக்கியமா என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? கருத்து படம் இந்த மாதிரி ஓட்டு ஜோக் படம் தியேட்டர்ல வந்து பாக்குற அளவுக்கு ஒருத்தா இருக்கா? எல்லா மக்களும் வந்து பார்க்கலாம். சூப்பர் படம். படம் தவறு செய்வார். நல்லா இருக்கு படம். எலெக்ஷன் டைம்ல இந்த படம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணு ஃபேக் மெசேஜ் இதெல்லாம் வந்து படிக்காத மக்கள் தமிழ் மக்களுக்கு ரொம்ப கொஞ்சம் இதுவா இருக்கும். காசு வாங்கிட்டு ஓட்டு போடாது. நாளைக்கு தைரியமா சொல்றாரு நம்ம பிள்ளை நாளைக்கு வருவோம் அப்படின்னு. அந்த மாதிரி நினைச்சு எல்லாரும் வாழ்ந்தா நாடே நல்லா இருக்கும். நாட்டை பத்தி தான் படம் இருக்கு. சூப்பரா இருக்கும். படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. 100% படம் பிடிச்சிருக்கு. இந்த டைமுக்கு இந்த படம் வரும் நாங்க எதிர்பார்க்கல. எங்களுக்கு சொன்னாங்க, நாங்க வந்து ஆனா வந்து பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க ஏதோ படம் நினைச்சு வந்தோம். சூப்பரா இருக்கும். எல்லா மக்களும் இந்த படம் பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். எல்லா மக்களும் பார்த்தாங்க, எல்லா மக்களும் பார்த்து அதுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம நாடு முன்னேறும். நாடு நல்லா இருக்கும்.